கர்த்தரின் பிரியத்தை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கர்த்தரிடத்திலே பெயர் பெற்றிருந்தான். அதற்கு காரணம்தான் என்ன? வசனத்தில் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தருக்கு பயந்திருந்தார். அவர் கிருபைக்காக காத்திருந்தார். எதிலும் அவர் அவசரப்படவில்லை. எந்த இன்ஃபுளுன்ஸும் தேடவும் இல்லை. தானியேல் அதிகாரிகளுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயந்திருந்தார். எனவே சட்டம் தனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று அறிந்த போதிலும் தேவனுக்கு பயந்ததினால் 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாதகமும் அவரை தேடி அதிகாரிகள் வடிவில் வந்தது. சிங்க கெபியிலும் போடப்பட்டார். ஆனால் அங்கும் அவர் எந்த ரியாக்டும் பண்ணவில்லை. அமைதியாய் கர்த்தரின் கிருபைக்காக காத்திருந்தார். எனவே தேவனும் அவரை கனம் பண்ணி சிங்கங்களின் வாயை அடைத்தார். ராஜாவுக்கும் அவர் மேல் மிகுந்த கிருபை இருந்தபடியினால் சத்துருக்களை அழித்து இவருக்கு உயர் பதவியை கொடுத்தார். ஆமாங்க, உலகத்துல மிக மிக கஷ்டமான காரியம் காத்திருத்தல்னு நான் நினைக்கிறேன். வேதமே சொல்லுகிறது, காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி. அப்ப எப்படித்தான் காத்திருக்க முடியும்? அந்த தன்மையை நான் எப்படி வளர்த்து கொள்ளுவது? தேவனுக்கு பயப்படும் போது, பயந்து தீமை விட்டு விலகும் போது மட்டுமல்லாமல் அவருடைய வசனத்தின் மேலே முழு விசுவாசம், திட நம்பிக்கை வைக்கும் போது அந்த காத்திருக்கும் தன்மை நமக்கு ஏற்படுங்க. அப்படி காத்திருக்கும் போது தேவன் இரட்டிப்பான நன்மை தருவார். அவர் பிரியம் நம் மேல் இருக்கும். அது மட்டுமல்லாம நாம் செய்யும் காரியங்கள் எல்லாமே அவர் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. உமக்கு பயந்து உம்முடைய வசனத்தை திட நம்பிக்கையோடு விசுவாசித்து காத்திருந்து உம்மிடத்திலிருந்து பிரியத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.